ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्री सरस्वती स्तोत्रम। या कुन्देन्दुदुषारहारधवला या शुभ्रवस्त्रान्विता या कुन्देन्दुदुषारहारधवला या शुभ्रवस्त्रान्विता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युत शंकर प्रभृतिः देवै सदा पूजिता या ब्रह्माच्युत शंकर प्रभृतिः देवै सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकम् पुस्तकं चापरेण हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकम् पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शंख स्फटिकमणिनिभा भासमाना समाना भासा कुन्देन्दु शंख स्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना सुरासुरसेविता पादपङ्कजा सुरासुरसेवित पादपङ्कजा करे विराजत कमनीय पुस्तका करे विराजत कमनीय पुस्तका विरिंचि पत्नी कमलासनस्थिता विरिंचि पत्नी कमलासनस्थिता सरस्वती नृत्यतु वाचि मे सदा सरस्वती नृत्यतु वाचि मे सदा सरस्वती सरसिज केसर प्रभा सरस्वती सरसिज केसर प्रभा तपस्विनी सित कमलासन प्रिया तपस्विनी सित कमलासन प्रिया घनस्तनी कमल विलोल लोचना घनस्तनी कमल विलोल लोचना मनस्विनी भवतु वर प्रसादिनी मनस्विनी भवतु वर प्रसादिनी सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी सरस्वती नमस्तुभ्यं
वरदे कामरूपी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய முதல் பாடலில் நாம் இருக்கின்றோம். முதல் பாடலை 4 பகுதிகளாக பிரித்தார். அதில் இருக்கின்ற சூக்ஷ்மமான அர்த்தங்கள் நமக்கு கிடைத்தது. முதல் பகுதியானது ஜீவனை பற்றி பேசுகின்றது என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார். கடைசி பாதமானது ஈஸ்வரனை பற்றி பேசுகிறது அல்லது தத் பதார்த்தத்தை பற்றி பேசுகிறது என்று அவர் அறிமுகப்படுத்தினார். நடுவில் இருக்கக்கூடிய சுவாத்மானம் அத்வயம் என்கின்ற பதமானது ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னார். ஜீவனுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கின்ற ஒரு விசாரமானது வருகின்ற நேரத்தில் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரில் துல்லியம் அப்படிங்கிற வாக்கியமானது நமக்கு அந்த ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் இடையிலே உண்டான சம்பந்தத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. விஸ்வம் உலகம் ஜகத் என்று எடுத்துக்கொண்டோமையானால் எது ஒன்று விவிதமாக பலவானாக இருந்து பல காரியங்களை செய்து பல குணங்களோட கூடியதாய் எது ஒன்று ஸ்வயதி எது ஒன்று தொடர்ந்து மாறுபட்டுக் கொண்டே அழிந்து கொண்டே இருக்கிறதோ அது விஸ்வம். பேர்பட்ட விஸ்வமானது எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்திருக்கிறது அல்லது என்னிடத்திலிருந்து வந்திருக்கின்றது. எப்படி வந்திருக்கின்றது அதற்குத்தான் உதாரணம் பார்த்தோம் நேற்றைய தினம். தர்ப்பண திருஷ்யமான நகரி, நல்ல வார்த்தை. தர்ப்பணம் கண்ணாடி, கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரத்தை போல நகரத்திற்கு சமானமானதாக ஈஸ்வரனிடத்திலிருந்து அல்லது ஜீவனிடத்திலிருந்து இந்த உலகமானது வந்திருக்கின்றது. தர்ப்பணகா என்பதற்கு இன்னொரு பொருள் என்னவென்றால் எது ஒன்று தர்ப்பம் நயதி இதி தர்ப்பணா, எது ஒன்று அகங்காரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறதோ தர்ப்பம் நயதி இதி தர்ப்பணா, எது ஒன்று ஒருவனுக்கு அகங்காரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது பெயர் தர்ப்பணம். உண்மைதானே? கண்ணாடி இடத்திலே ஒன்றும் இல்லை, கண்ணாடி இடத்திலே ஒன்றும் இல்லை, ஒரு விசேஷ குணமும் கண்ணாடி இடத்திலே இல்லை. ஆனால் கண்ணாடி முன்னாடி நான் நின்று விட்டேனே ஆனால் என்னிடத்திலே எவ்வளவு கர்வத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு அகங்காரத்தை கொண்டு வருகிறது. கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடியவன் நான் அல்ல என்பது நமக்கு தெரிந்தாலும் கூட, கண்ணாடியிலும் நான் இல்லை, கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்பமும் நான் அல்ல என்று தெரிந்தாலும் அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து எப்படி ஒருவன் தன்னிடத்திலே கர்வப்பட்டுக் கொள்கின்றானோ அதே போலத்தான் ஜகத்தை பார்த்து நாம் கர்வப்பட்டுக் கொள்கின்றோம். என்ன அற்புதமான விளக்கம் பாருங்க. ஜகத்தை பார்த்து நாம் கர்வப்பட்டு, உண்மையிலே நமக்கு கர்வம் கிடையாது, அகங்காரம் இல்லாதவன் ஆத்மா சொரூபம். ஆத்மாவுக்கு எந்த விசேஷ குணமும் இல்லை, அதனால நிர்விசேஷத்தையா எந்த விசேஷமும் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனால் அனாத்மாவுடைய தன்மையிடத்திலே அதனுடைய தோஷத்தை எல்லாம் தன்னுடையதாக பாவித்து ஆத்மாவானது கர்வப்பட்டுக் கொள்கின்ற தன்மை, நான் கர்வப்பட்டுக் கொள்கின்ற தன்மை.
அது வேண்டாம் என்றால் என்ன பண்ணுவது? ஆத்ம அனாத்ம விசாரம் என்பது இங்கே செய்யப்படுகிறது. நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணாடிக்கும் கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணாடி என்பது ஆத்மாவுக்கு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜகத் திருஷ்யமான நகரி, நம்மால் பார்க்கப்படுகின்ற காணப்படுகின்ற நகரமானது அனாத்மா. அப்ப இந்த அனாத்மாவானது எப்படி உள்ளே புகுந்தது? கண்ணாடி தோற்றுவித்ததா என்றால் இல்லை. கண்ணாடிக்குள்ளே எப்படி புகுந்தது? இடைவெளி இல்லாத கண்ணாடி இடத்தில் எப்படி புகுந்தது? எப்படி புக முடியாதோ, கண்ணாடியும் தோற்றுவிக்காதோ, அந்த காட்சியானது எப்படி உண்மை அல்லவோ, அதே போல ஆத்மா சத்தியமானது, நான் சத்தியமானவன், நீரந்திரஹா என்று பார்ப்போம். கடைசியாக எந்த இடைவெளியும் இல்லாத ஆத்மாவிடத்திலே இந்த அனாத்மா வஸ்துவானது உண்மையிலேயே தோன்ற முடியாது, ஆனால் நம்மால் பார்க்கப்படுகிறது. அடுத்த குணம் நாம் பார்க்க வேண்டும். கண்ணாடி என்பது, தர்ப்பணஹா என்பது அதி ஸ்வச்சஹா என்று சொல்கிறது. அதி ஸ்வச்சா. ஸ்வச்சஹா என்றால் தூய்மையானது, ஸ்படிகத்தை போன்றது, வெண்மையானது. ஸ்வச் பாரத், தூய்மையான பாரதம். ஸ்வச்சஹா, அதி ஸ்வச்சஹா என்றால் மேலான சுத்த ஸ்வரூபமானது. அதனிடத்திலே எந்த அசுத்தமும் இல்லை. இந்த இடத்துல அதி ஸ்வச்சஹா என்றால் தான் ஒளிர்ந்து கொண்டு, தான் சுயமாக ஒளிர்ந்து கொண்டு, சுத்தஸ்வரூபமாக ஒளிர்ந்து கொண்டு, தன்னை நோக்கி வருகின்ற குணங்களை அனைத்தையும் ஒளிர வைக்கும் தன்மை படைத்தது. தன்னிடத்திலே வரக்கூடிய குணங்களை அனைத்தையும் ஒளிர வைத்தாலும் அந்த குணங்களால் மலினப்படாத ஒன்று ஆத்மா. கண்ணாடியினுடைய துணையை கொண்டு நகரமானது ஒளிர்கிறது. ஆனால் அந்த நகரத்தினுடைய எந்த ஒரு பாதிப்பும் கண்ணாடி இடத்திலே நம்மால் பார்க்கப்படுவது இல்லை. இது தெரிந்ததுதான். கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரங்கள் கண்ணாடியை எவ்வகையிலும் பாதிப்பது இல்லை. கண்ணாடி இல்லாமல் நகரத்தை நம்மால் பார்க்க முடியாது. கண்ணாடி அனைத்து நகரத்தையும் ஒளிர வைக்கிறது. தானும் ஒளிர்ந்து கொண்டு சுத்தமாக இருக்கும். நகரங்கள் அழியலாம், மலினப்படலாம், நகரங்களே தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் கண்ணாடி அப்படியே இருக்கிறது. தன் முன்னாடி எது வந்தாலும் அதை ஒளிர வைக்கும். தன் முன்னாடி ஒன்றும் வராததையும் அது ஒளிர வைக்கும். வந்து போகின்றவற்றையும் அது ஒளிர வைக்கும். அதி ஸ்வச்சா. நான் விஸ்வம் ரெண்டு. நான் சுயமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். சுத்த ஸ்வரூபமாக, சைத்தன்ய ஸ்வரூபமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஒளி அனைத்தையும், அனைத்தையும் அனைத்தையும் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கோம் என்றால், நம்ம ரெண்டாவது ஒண்ணு பார்க்கறதுனால, கொஞ்சம் ஒண்ணு பார்க்கறதுனால அனைத்தையும் நினைச்சு பிரபஞ்சமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று புரிந்துவிட்டால் இந்த அனைத்தும் என்பது தேவையில்லை. அனைத்தையும் ஒளிர வைக்கிறது என்பதும் தேவை. கண்ணாடிக்குள் எழுதக்கூடிய பிரதிபிம்பத்தை நாம் பார்க்கவே இல்லை என்றால் நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணாடிதான் பிரதிபிம்பத்தை ஒளிர வைக்கிறது என்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே இருப்பது ஒன்றுதான். இரண்டாவது ஒன்று இருக்கிறதுனாலதான் ஒளி விற்பவன், ஒளி வைக்கின்ற பொருள், ஒளி, இதெல்லாம் பேச வேண்டியது.
தன்னை நோக்கி வருகின்ற அனைத்தையும் ஒழிக வைக்கின்றேன், தன்னிடத்திலிருந்து எழுகின்ற அனைத்தையும் ஒழிக வைக்கின்றேன், தன்னிடத்திலிருந்து ஒளிர்ந்த அந்த உலகங்கள் அனைத்தும் இல்லாமல் போவதையும் ஒழிக வைக்கின்றேன், வந்து போகின்ற உலகத்தையும் ஒழிக வைக்கின்றேன். ஆனா நான் எப்படி இருக்கின்றான்னா அதி ஸ்வச்சா, வெண்மையானவனாக, சுத்த சுரூபமாக, ஒளிர்பவனாக, ஸ்வயம் பிரபா. பஞ்சதசிங்கிற புக்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துற. ஸ்வயம் பிரபா, தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. தன்னை ஒளிர்விப்பதற்கு வேற ஒரு வஸ்துவனுடைய துணை அதற்கு தேவையில்லை. அதிஸ்வச்சா, இதைத்தான் உபனிஷதமும் மந்திர ரூபத்திலே சொல்லுகிறது. நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரக் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. முண்டகோபனிஷத்திலே இந்த மந்திரம் வருகிறது. உலகத்தை 5 பொருள்கள் ஒளிர வைக்கின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல்கள், அக்னி என்கின்ற 5ம் ஒளிர வைக்கிறது. இந்த 5ம் ஒன்றை ஒன்றை சார்ந்து ஒளிர்கிறது. ஆனால் இந்த 5ஐயும் யார் ஒளிர வைக்கிறாரோ அவரை இந்த 5ஆல் ஒளிர வைக்க முடியாது. இந்த 5ம் ஒளிராமல் போகலாம். ஆனால் ஒளிர்விப்பவன் நான். அதிஸ்வச்சா, எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை இன்னொரு வார்த்தையிலும் பயன்படுத்துறார் வித்யாரண்ய சுவாமி. சம்பித், அறிபவராகும். அனைத்தையும் ஒளிர்விப்பதோடு மட்டுமல்லாது அனைத்தையும் அறிபவராகவும் நான் இருக்கிறேன். கண்ணாடி இடத்திலே வந்து போகின்ற உலகம் விகாரப்படும் தன்மை படைத்தவை. அதற்கு சுயமாக ஒளிர்கின்ற தன்மை கிடையாது. கண்ணாடியை சார்ந்துதான் ஒளிர்ந்து ஆக வேண்டும். கடைசியாக கண்ணாடி என்பது சூக்ஷ்மமானது, நுட்பமான ஒன்று. கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய நகரம் ஸ்தூலமானது. கண்ணாடி என்பது இங்கே ஆத்மா என்று பார்ப்போம். ஆத்மா சூக்ஷ்மதையா ரொம்ப 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 நுட்பமானதாக இருக்கின்ற ஒரு பொருள். கூர்மையானதும் கூட, நுட்பமானதும் கூட, அணுவுக்கும் அணுவாய், அணுவுக்கும் அணுவாய். பாருங்க, அவ்வளவு சூக்ஷ்மமான ஒன்றாக இந்த ஆத்மா இருக்கிறது. அதிலிருந்து தோன்றிருக்கின்ற தோற்றத்தை போல இருக்கின்ற உலகம் ஸ்தூலமானது. ஸ்தூலமான எதுவும் கண்ணாடி இடத்திலே இல்லை. சூக்ஷ்மமாக கண்ணாடி இருக்கிறது. அதே போல நான் சூக்ஷ்மஸ்வரூபம். என்னிடத்திலே ஸ்தூலமான எந்த காரிய பிரபஞ்சமும் இல்லை. எந்த பிரபஞ்சம் இல்லையா? பாஷைக்காரர் ரொம்ப அழகாக உலகம் உலகம் சொல்கிறோமே, இது எல்லாத்தையும் உலகம்னு சொல்லிட்டாங்க. அதையும் தெரிஞ்சு உலகம் 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 சொல்ற. அது என்ன உலகம் தானா? முதல்ல 14 லோகங்கள். கண்ணாடியிலே தெரியக்கூடிய நகரம் தெரிகிறது. இப்ப நம்மளிடத்திலே இதெல்லாம் தெரிகிறதா? 14 லோகங்கள் தெரிகின்றன. சப்தவாசி யுக்தா, 14 லோகங்கள். சரி, 14 லோகங்கள் தெரிகிறது. 14 லோகங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 14 லோகங்கள் 14 அமைப்புகளுடன் இருக்கின்றது. சரி,
7 சமுத்திரங்கள், 7 சமுத்திரங்கள் தெரிகிறது. பலதரப்பட்ட காடுகள் எல்லாம் வெளிலோகத்துல பார்க்கும். பலதரப்பட்ட காடுகள் பார்க்கும், விதவிதமான காடுகள். அதெல்லாம் வெறும் கற்பனைன்னு சொல்ல வரப்போற காடுகள், விதவிதமான காடுகள், விதவிதமான நீர்நிலைகள், 14 லோகங்கள், 14 அமைப்புகளுடன் கூடிய லோகங்கள். அதே போல தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, இப்படி விதவிதமாக இருக்கக்கூடிய மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம், தட்சிணாயனம், உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய மார்க்கங்கள், அந்த உலகங்கள். அதே போல சந்திரன், சூரியன், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அதனுடைய ஒளி, இவைகள் எல்லாம். அதே போல பலவித குணங்களோட கூடிய ஜனங்கள், பலதரப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய, இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், செடி கொடிகள், இவ்வளவும் நாம் கண் முன்னாடி தோன்றுகின்றது என்றால் இவைகள் அனைத்தும் என்ன சொல்றார்? விஸ்வம். இந்த விஸ்வமானது எங்கிருந்து வருகிறது? கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரத்தை, ஆத்மாவிடத்திலே இந்த விஸ்வமானது கற்பனை செய்யப்படுகிறது. எப்படி கற்பனை பண்ணப்படுகிறது? 2வது உதாரணம் கொடுக்கிறார். இந்த உதாரணத்தின் மூலமாகத்தான் வெளிப்பிரபஞ்சம், விஸ்வம் என்பது நித்யா என்பதை நம்ம காட்ட வருகிறார். முதல் உதாரணம் கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் இல்லாது போகலாம், பிம்பம் எப்பொழுதும் இருக்கிறது. இதை நாம் திரும்ப பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். பிம்பம் என்பது ஆத்மா, அது எப்பொழுதும் மாறுபடுவது இல்லை, அழிவது இல்லை. அதுதான் இதே கண்ணாடிய வேறொரு புஸ்தகம் பார்க்க போகிறோம். அதுல உதாரணம் எடுத்துக்கிறார். அந்த கண்ணாடியிலே தெரிகின்ற பிரதிபிம்பம் அப்படின்னு உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல கண்ணாடின்னு சொல்லும் போது மனதை உதாரணம் எடுத்துக்கிறார். மனதுக்குள் தெரிகின்ற உலகம். மனதுக்குள்ளே தெரிகின்ற உலகம் எது என்றால் மனம், மனதுக்குள்ளே பிரதிபலிக்கின்ற என்னுடைய சிதாபாசம். அப்ப இங்க லோகம் லோகம் என்று சொல்லுவதே இந்த 2 தான். சிதாபாசமும் மனதும் லோகம். அதை நீக்கிவிட்டால் சித்து மட்டும் இருக்கிறது. அதுதான் சொல்ல வரப்போற. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். இதுவரைக்கும் முதல் விஸ்வத்துக்கு இருக்கக்கூடிய முதல் உதாரணம். இப்போ 2வது உதாரணத்தை எடுத்துக்கிறார். விஸ்வம், இந்த விஸ்வமானது எப்படி நகரத்திற்கு, கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய நகரத்திற்கு சமானமானதாக இருக்கிறது, எப்படி அது உண்மை இல்லாமல் இருக்கிறது என்றால் நிஜ அந்தர்கதம் விஸ்வம். எங்கே பார்க்கப்படுகின்றது இந்த உலகம்? திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். நல்ல வார்த்தை. நிஜ அந்தர்கதம். நிஜ அந்தஹா. அந்தஹா என்றால் உள்ளுக்குள்ளே. நிஜ அந்தர்கதம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை போல. நிஜ அந்தர்கதம். பாஷைக்காரர் நமக்கு ரொம்ப அழகாக இதை விவரிக்க வருகிறார். நிஜம் என்கின்ற வார்த்தைக்கு ஸ்வீயம்,
ஸ்வீயம் என்றால் தன்னிடத்திலே, தனக்குள்ளேயே. ஸ்வீயம் அந்தஹா, அந்தஹா என்றால் மத்தியம், தனக்கு உள்ளே, தன்னுள்ளே. கதம் என்றால் இருக்கின்ற, பிராப்தம் அடைந்திருக்கின்ற. தனக்குள்ளே அடையப்பட்டிருக்கின்ற, தனக்குள்ளே இருக்கின்ற எது? விஸ்வம். நிஜ அந்தர்கதம் விஸ்வம். தன்னிடத்திலே, தனக்குள்ளே இருக்கின்ற உலகம். தனக்குள்ளே இருக்கக்கூடிய உலகம், தன்னிடத்திலே தன்னால் அடையப்பட்டிருக்கக்கூடிய உலகம். நிஜ அந்தர்கதம் பஷ்யன், காணுகின்றான், பார்க்கின்றான். தன்னால் தோற்றுவிக்கப்பட்டு தன்னால் பார்க்கப்படுகின்ற உலகம். இதுதான் விஸ்வம் என்பது மித்யா என்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான பிரமாணம். இந்த உதாரணம் மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேதாந்தமானது, வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கூடிய அத்வயம் மட்டும்தான் இருக்கிறது, உலகமானது இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு வேற ஒரு மார்க்கமே இல்லாமல், வேற ஒரு பிரமாணமே கிடைக்காமல். நிஜ என்றால் ஸ்வ, அந்தஹா என்றால் எனக்குள்ளே, என்னுள்ளே. கதம் அடையப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வம், அதை பார்க்கக்கூடியவன். நிஜ அந்தர்கதம், நிஜாந்தர்கதம் பஷ்யன். யார் பார்க்கிறார்? ஆத்மனி, தன்னில், தன்னில் பார்க்கிறான். ஆத்மனி, தன்னிடத்தில் ஒருவன் பார்க்கிறான். தன்னிடத்திலே தன்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை ஒருவன் பார்க்கிறான். ஆத்மன் என்பதற்கு பிரத்யக் ஸ்வரூபி, தன்னால் தோன்றிருக்கக்கூடிய, தன்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை தான் இருந்து கொண்டு பஷ்யன் காண்கிறான். இப்போ தன்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம் என்று சொன்னால், உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு வந்தா அப்ப யார் வந்தாகணும்? மூலப்பொருள் வந்தாகணும். உலகத்தை தோற்றுவிப்பவர் அப்படிங்கிறது வந்தாகணும். தோற்றுவிப்பவர் தோற்றுவிக்கப்படுகின்ற மூலப்பொருளை கொண்டு தோற்றுவிக்கிறார். அப்போதுதான் தோற்றம் வர முடியும். எந்த ஒரு படைப்பு வர வேண்டுமானாலும் படைப்பாளி தேவை. படைப்பாளி என்பவர் நிமித்த காரணம். அப்போ படைக்கப்படுகின்ற உலகமானது எதனுடைய துணை கொண்டு படைக்கப்படுகிறது? அதற்கு மூலப்பொருள் என்ன? உபாதான பொருள்னு சொல்றோம். மூலப்பொருள். எந்த மூலப்பொருளை கொண்டு படைக்கிறார்? இங்கே நாம் கனவை படைக்கிறோமே, கனவை படைப்பதற்கு நமக்கு மூலப்பொருள் எது? பானையை ஒருவன் படைக்கிறான் என்றால் மண் என்பது உபாதான பொருள். மண் உபாதான பொருள். வட்டு என்பது கருவி. செய்பவன் குயவன். அதை வைத்துக் கொண்டு உலகத்தை, மண் பானையை படைக்கிறான். கனவை நாம் படைக்கிறோமே, எதனுடைய துணை கொண்டு கனவை படைக்கிறோம்? நாம் தான் கனவை படைக்கிறோம். எதனுடைய துணை கொண்டு படைக்கிறோம்? நாம் விழிப்பு நிலையிலே சேர்த்து வைத்த அனுபவங்களை கொண்டு கனவானது நம்மால் படைக்கப்படுகிறது. முக்கியமான உதாரணம். விழிப்பு நிலையிலே எந்தெந்த அனுபவங்களை எல்லாம் நாம் சேர்த்துக் கொண்டோமோ
அந்த அனுபவத்தினுடைய வாசனைகள் எல்லாம் மனதிலே போய் பதிவாகி அது மனதிலே தங்கி இருக்கிறது, சம்ஸ்காரமாக தங்கி இருக்கிறது. அது நாம் கனவை நான் எப்பொழுது உறங்கப் போகின்றோமோ அப்பொழுது அது கனவாக வெளியே வருகிறது. கனவாக வெளியே வருகின்றது என்றால் அங்கே படைப்பாளி என்பவன் இல்லை. படைப்பாளி என்பவன் இல்லை. படைப்பாளின்னு ஒருவன் இருந்து விட்டால் என்ன ஆகுண்டான்னா, இப்படித்தான் படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சணத்துக்கு வந்துடுவான். அறிவு என்பது வந்துவிடும். இது இதோடத்தான் சேர வேண்டும், இது இதோட சேரக்கூடாது, இந்த இடத்தில் தான் இது இருக்க வேண்டும், இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது என்கின்ற அறிவு எல்லாம் வந்துடும். ஆனால் நாம் என்ன பண்றோம், கனவு லோகத்துல படைப்பாளி என்பவன் இல்லாத காரணத்தினாலே படைப்பு நடக்கிறது, படைப்பாளி இல்லை. அது எப்படி தெரியும்டான்னா, சம்பந்தம் இல்லாத காட்சிகள் எல்லாம், கதாபாத்திரங்கள் எல்லாம் அரங்கேறுகிறது, செயல்கள் எல்லாம் நடக்கிறது. யானையினுடைய முகம், சிங்கத்தினுடைய உடம்பு, கற்பனை பண்றோம். யானையினுடைய முகம், சிங்கத்தினுடைய உடம்பு, இப்படி எல்லாம் வருகிறது கற்பனை, கனவு. எப்படி இது சாத்தியம்? படைப்பாளி என்று ஒருவன் இருந்தால் அப்போ ரொம்ப பிரமாதமாக படைப்பு என்று நடக்கும். அதான் நீங்க பாருங்கள், படைப்பாளின்னு ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன அத்தாச்சுதான்னா, எது எது எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அந்த அளவுலே இங்கே நாம் கண்கூட பார்க்கிறோம். நம்முடைய உடம்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த லட்சணங்கள் வர்ணிக்கப்படுகிறது. அது எல்லாம் எவ்வளவு 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 இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எங்க இருக்க வேண்டும், எல்லாம் அழகாக நிர்ணயம் பண்ணி கொடுக்கப்படும். இதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம் அறிவாளி ஒருவன், சூப்பர் இன்டலெக்சுவல் பர்சன் இருக்கார் நம்ம புரிந்து கொள்ளலாம். எந்தெந்த கருவிகள் எங்கே இருக்க வேண்டும், அதனுடைய வேலை என்ன. உதாரணத்துக்கு ஒரு கருவியினுடைய வேலையை படைப்பாளி இல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்க, ஒரு கருவியினுடைய வேலையை இன்னொரு கருவியாக செய்ய ஆரம்பிச்சு அப்படி பார்க்கறது இல்லை. மூக்கினுடைய வேலையை மூக்குதான் செய்யும், காதுனுடைய வேலையை காதுதான் செய்யும். ஆனா இந்த காட்சிகள் எதையுமே நாம் கனவுல பார்க்க முடியாது. காரணம், அங்கே படைப்பாளி இல்லை. ஆனால் படைப்பு வருகிறது. இந்த படைப்பு மூலப்பொருள் எது? விழிப்பு நிலையிலே நாம் அனுபவித்த அனுபவங்கள். அப்ப அங்க எது இல்லடான்னா, மூலப்பொருள் எதுவுமே இல்லை. வெறும் கனவுனுடைய விழிப்பு நிலையில இருந்து வந்த சம்ஸ்காரங்களை கொண்டு அந்த மனதனுடைய பிரதிபலிப்புகள் என்ன செய்தது? ஒரு உலகத்தை தோற்றுவிக்கிறது. அந்த தோற்றமானது எப்படி உண்மை அல்லவோ, மித்யாவோ, அது எப்படி நீங்கள் மித்யா என்று சொல்லுவீர்கள்? இங்கே 3 காரணங்கள் கொடுக்கிறார். இந்த உதாரணங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய 3 காரணங்கள். முதல் காரணம், இப்போ நாம் முதல்ல கண்ணாடிக்கு போவோம். கண்ணாடி என்பது எதையும் பார்ப்பது இல்லை. கண்ணாடி என்பது எதையும் பார்ப்பது, கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய நகரத்தை எதுவும் கண்ணாடி பார்ப்பது இல்லை. இந்த கண்ணாடி உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், கண்ணாடி என்பது எதையும் பார்ப்பது இல்லை. ஆனால் நான் திரஷ்டாவாக இருந்து பார்க்கிறேன், பார்ப்பவனாக நான் இருக்கிறேன். திருஷ்யங்கள், பார்க்கப்படுகின்ற அனைத்தையும் என்னால் பார்க்கப்படுகிறது. அப்போ நான் திரஷ்டா, பார்ப்பவன், பார்க்கப்படுகின்றவை திருஷ்யம். எது எல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அவையெல்லாம் பரதந்திரம், சுதந்திரம் கிடையாது, சேத்தனம் கிடையாது. அது ஜடம், நான் சேத்தனமானவன்.
இது முதல்ல கிடைக்கின்ற கண்ணாடி எப்படி பார்ப்பது இல்லையோ, ஆனால் கண்ணாடிக்குரிய நகரம் தெரிகிறதோ, அதே போல என்னுடைய மனதிலே கனவானது தோற்றுவிக்கப்படுகிறது. மனமே கனவை பார்ப்பது இல்லை, பார்ப்பவன் நான். பார்க்கப்படுகின்ற பிரபஞ்சம் மித்யா. அது எப்படி மித்யான்னு தெரியும்? அதையும் சொல்ல போறார். ரொம்ப அழகா ஒவ்வொரு வார்த்தையும் குறுக்கி எடுத்து போட்டு. இரண்டாவது, கனவை பார்க்க வேண்டுமானால் விழிப்பு நிலை வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரங்களை கொண்டுதான் கனவு என்பது தோற்றுவிக்கப்படுகிறது. கனவு காணும் நேரத்திலே விழிப்பு உலகத்தினுடைய துணை என்பது தேவையில்லை. விழிப்பு நிலையினுடைய துணை தேவையில்லை. அதோட ரொம்ப முக்கியம் என்னவென்றால், விழிப்பு நிலையிலே நாம் பல ஒளியினுடைய துணையை நாடி எல்லாவற்றையும் ஒளிர வைக்கிறோம். சூரியனுடைய ஒளியை, சந்திரனுடைய ஒளியை, அக்னியினுடைய ஒளியை, மின்சாரத்தினுடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர வைக்கிறோம். அனைத்து பொருள்களும் ஒளி வைக்கப்படுகிறது. கனவு நிலையிலே உலகமானதும் எந்த உபாதானமும் இல்லாமல், மூலப்பொருளும் இல்லாமல் தோற்றுவிக்கப்படுகிறது. அதை ஒளிவிப்பவன் யார்? சம்ஸ்காரங்களே தனக்குத்தானே ஒளிவித்துக் கொள்கின்றதா என்றால் அதை ஒளிவிப்பவன் நான். ஒளிவிப்பவனாக நான் இருக்கின்றேன். கனவு என்பது அதனால் ஒளிர்கிறது. ஒளிவிப்பவன் ஒளிவிக்கக்கூடிய பொருளாக ஒரு நாளும் ஆவதில்லை. ஒளிவிக்கின்ற பொருள்கள் ஒளிவிக்கக்கூடியவனே ஒரு காலத்திலும் ஒளிர்விக்காது. கனவு என்பது சம்ஸ்காரங்களை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்றது என்றால் அது ஒளிர்வதற்கு நான் தேவைப்படுகின்றேன், என்னுடைய ஒளி தேவைப்படுகிறது. எப்பொழுது நான் ஒளிரவில்லையோ அப்பொழுது கனவு என்பதும் ஒளிராது. இது ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், இந்த இரண்டாவது உதாரணத்துல மனப்பதிவு என்பது எப்படி உண்மை அல்லவோ, மனப்பதிவு என்பது எப்படி உண்மை அல்லவோ அதே போலதான் விழிப்பு உலகமும் உண்மை அல்ல. எப்படி மனப்பதிவானது பிராந்தியோ அதே போல விழிப்பு உலகமும் பிராந்தியே. மனப்பதிவுகள் இல்லாது போனால் கனவு இல்லை, உலகம் இல்லை, கனவு உலகம் இல்லை. அதே போல விழிப்பு உலகமானது இல்லாது போனால், எப்போது இல்லாமல் போகிறது? விழிப்பு உலகத்திலே உண்டான எண்ணங்கள் இல்லாது போனால் விழிப்பு உலகம் இல்லை. நாம் தோற்றுவிக்கின்ற கனவு என்பது ஒரு க்ஷணத்திலே தோன்றி மறைகின்ற கனவு. நம்முடைய மனம் தோற்றுவிக்கின்ற கனவு லோகம் என்பது ஒரு க்ஷணத்திலே வந்து போகின்றது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மகா கனவு. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கனவு என்று. அதேதான் இதுவும். இது ஒரு பெரிய கனவு. எப்பொழுது கனவு என்று புரியும் தானா? எப்பொழுது நாம் விழிப்பு கனவிலிருந்து எழுந்து கொள்கின்றோமோ அப்பொழுது, எப்பொழுது கனவு பொய் என்று தெரிகிறதோ அதே போல விழிப்பு நிலையில் கனவு நிலையில் உலகத்தினுடைய அஞ்ஞான நிலையிலிருந்து எழுந்து கொண்டால் இது மகா கனவு என்பது நமக்கு.
அது அல்லாதவரையும் நாம் கண்டு கொண்டிருப்பதும் கனவுதான். ஆனால் கனவு என்பது உண்மையை போல இருக்கு. மூன்றாவது, இது ரொம்ப முக்கியமான உதாரணம். இந்த உதாரணத்தை கொண்டுதான் பல பேர் வாழ்வும் செய்கிறார்கள். இந்த உதாரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உதாரணமாக சொல்ல. கனவுலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்வ ஆத்மனி நிஜ அந்தர்கதம் விஸ்வம், தன்னால் பார்க்கப்படுகின்ற பஷ்யன், ஸ்வ ஆத்மனி பஷ்யன், தன்னால் பார்க்கப்படுகின்ற தன்னிடத்திலிருந்து தோற்றுவிக்கப்படக்கூடிய கனவில் காணக்கூடிய உலகமானது நானே தோற்றுவிப்பவனாகவும் இருக்கின்றேன். கனவை தோற்றுவிப்பவனும் நானே. எதனுடைய துணை கொண்டு தோற்றுவித்தேன்? என்னுடைய மனதனுடைய துணை கொண்டு தோற்று. அந்த மனம்னா என்னன்னு சொல்லப்படுறார், அடுத்த பதத்திலேயே சொல்லப்படுறார். நான் எனது மனதை கொண்டு கனவு உலகத்தை தோற்றுவித்தேன். அப்போ தோற்றுவித்தவன் நானே. என்னுடைய கனவுக்கு நான் தான் கர்த்தா, அகம் கர்த்தா. நானே தோற்றுவித்தேன். சரி, நானே தோற்றுவித்தேன் என்றால் நானே அதை பார்க்கவும் செய்கிறேன். அகம் திரஷ்டா, பார்ப்பவனும் நானே. அனைத்து காட்சிகளையும் பார்ப்பவனாகவும் நானே இருக்கிறேன். சரி, பார்க்கப்படுகின்ற பொருள் அதுவும் நானே, பார்க்கப்படுகின்ற பொருளும் நானே. விதவிதமான பொருள்கள் கனவுளை தோற்றுவிக்கப்படுகின்றது அல்லவா? அத்தனை பொருளும் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. இதை நமக்கு ஏதாவது சந்தேகம் உண்டானாலும் சந்தேகம் இல்லை. என்னை தவிர வேற யாரும் என்னுடைய கனவுல இருக்க முடியாது. நான் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ற அறிவு எனக்கு இல்லை. என்னை தவிர விதவிதமான பார்க்கப்படுகின்ற பொருளை எல்லாம் பார்க்கிறேன். அது அனைத்தும் நான். கடலாக, மலையாக, ஆகாயமாக, அக்னியாக, மனிதர்களாக, விலங்குகளாக, ஆலயமாக, ஆசிரமமாக, நல்லவனாக, கெட்டவனாக, புண்ணிய காரியம், பாப காரியமாக, விதவிதமான லோகங்களை எல்லாம், விதவிதமான பொருள்களை எல்லாம் ஊற்றுவித்தவன் நான் என்றால், அந்த பொருள்கள் அனைத்தும், பார்க்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் நானே. பார்க்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் நானே என்றால், பார்ப்பவனும் நானே, பார்க்கப்படுகின்ற பொருளும் நானே, பார்வையும் நானே. பார்ப்பவனாகவும் நான் இருக்கின்றேன், பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் நான் இருக்கின்றேன், பார்வையாகவும் நான் இருக்கின்றேன். பார்க்கப்படுகின்ற கருவியும் நான். எதை கொண்டு பார்க்கிறேனோ அந்த கருவியும் நானே. இதுல ஏதாவது சந்தேகம் உண்டான? நமக்கு ஒரு சந்தேகம் இல்லை. காட்சிகள் காணப்படுகின்ற வரைக்கும் இந்த மூன்றும் அங்கே இருக்கிறது. திரிபுடி என்று சொல்வார்கள். திரிபுடி, திரஷ்டா, திரவியம், திருஷ்யம். பார்ப்பவர், திரஷ்டா திரவியம் பார்க்கப்படுகின்ற பொருள், திருஷ்யம் பார்வை. பார்ப்பவர் திரஷ்டா நான், பார்க்கப்படுகின்ற பொருள் திரவியம், பார்வை திருஷ்யம். பார்க்கப்படுகின்ற பொருள், பார்ப்பவர், இந்த அனைத்தும் ஒரே ஒரு நபர் தான் கனவுல. வேறு வேறு ஆள் கிடையாது. இந்த உதாரணத்தை அப்படியே நாம்
வெளி பிரபஞ்சத்துக்கு கொண்டு வந்தோம் என்றால், ஈஸ்வரனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை கொண்டு வந்தோம் என்றால், அதுவும் பார்ப்பவரும் நானே, பார்க்கப்படுகின்ற பொருளும் நானே, பார்வையும் நானே. இந்த மூன்றும் ஒன்றாக இருக்க கனவுலே இந்த மூன்றும் என்ன ஆகிறது? அறியாமையின் காரணத்தினாலே வேறு வேறாக நமக்கு தெரிய வருகிறது. எப்பொழுது நான் இந்த கனவிலிருந்து விழித்துக் கொள்கின்றேனோ அப்பொழுது இந்த மூன்றும் ஒரே ஒருவர்தான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. கனவு என்பது உண்மையான லோகமா? இதுதான் முக்கியமான விசாரம். கனவு என்பது என்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற கனவு என்பது உண்மையானதா என்றால், கனவை நான் பார்க்கின்ற வரை கனவு உண்மையை போல உண்மை கிடையாது. கனவானது முடிந்ததற்கு பிறகு கனவு என்பது இல்லை. கனவு தோன்றுவதற்கு முன்பும் கனவு இல்லை. கனவானது முடிந்ததற்கு பிறகும் கனவு இல்லை. நடுவே தோன்றிருக்கக்கூடிய கனவு என்பது விசாரம் செய்யாத காரணத்தினாலே உண்மையை போல, அறிவு கண் கொண்டு பார்க்காதனால உண்மையை போல. எப்பொழுது அறிவு கண் கொண்டு பார்க்கிறேனோ அப்பொழுது அவை அனைத்தும் மித்யாவே, வெறும் தோற்றமே. இந்த ஒப்பனைன்னு சொல்லுவாங்க. நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒப்பனைக்காரர்கள் அப்படின்னு ஒருத்தர் தான். ஆங்கிலத்துல ஒருவனுடைய முகத்தை வேறொரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற உண்டான முகமாக மாறும். இவனை கொண்டு போய் உட்கார வைத்து பல மணி நேரத்திற்கு பிறகு ஒப்பனை எல்லாம் செய்து முடித்து விட்டு வேறொரு ரூபமாக அவனை ஆக்கி விடுகிறார். ஒப்பனை செய்ய போவதற்கு முன்பாக யார் இருந்தாரோ அவர்தான் அந்த ஒப்பனை செய்யப்பட்டதற்கு பிறகும் இருக்கிறார். காட்சிகள் அரங்கேறியதற்கு பிறகு, ஒப்பனைகள் எல்லாம் நீக்கப்பட்டதற்கு பிறகு அப்பொழுதும் அவர்தான் இருக்கார். ஒப்பனையோட இருந்து நடிக்கும் நேரத்திலும் அவர்தான் நடிக்கிறார். அவருக்கு தெரியும், நான் இந்த வடிவத்துக்கு சொந்தக்காரன், என்னிடத்திலே இந்த ஒரு தோற்றமானது இப்போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோற்றத்துக்கும் எனக்கும் ஒரு விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த தோற்றம் எனக்கு சொந்தமும் அல்ல. ஒரு குஷ்ட நோய்க்காரனை போல அவனுக்கு ஒப்பனை செய்யப்படும். கற்பனை பண்ணிக்கொள்ளும். குஷ்ட வியாதி உடையவன் எப்படி இருப்பானோ அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ப இவனுடைய உடல் அமைப்பை மாற்றி இருக்கிறார். அந்த காட்சிகள் முழுக்க இவன் அந்த குஷ்டநோய் வியாதி உடையவனை போல நடிக்கும். இப்ப அவனுக்கு அந்த ஒப்பனை செய்யப்பட்டு அந்த கதாபாத்திரத்திலே அந்த காட்சியில் ஒவ்வொரு காட்சியிலும் நடிக்கும் நேரத்திலும் அவனுக்கு என்ன உணர்வு இருக்கிறது என்றால், என்னிடத்திலே இந்த வியாதிக்கு உண்டான ஒப்பனை போடப்பட்டுள்ளது, நான் உண்மையிலேயே இந்த வியாதியஸ்தன் அல்ல, இந்த ஒப்பனையும் எனக்கு சொந்தம் அல்ல, இவை வெறும் தோற்றமே. இந்த உணர்வு அவனுக்கு இருக்கிறதுனாலதான், இந்த அறிவு அவனுக்கு இருக்கிறதுனாலதான் தன்னிடத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பனையினுடைய
தன்மையை புரிந்து கொண்டு விட்டு இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்கின்ற அறிவு இருக்கிறதுனாலதான் அதோட தான் சம்பந்தப்படுத்திக் கொண்டு ரொம்ப பிரமாதமாக அந்த குஷ்டநோய் வியாதிக்காரனை விட பிரமாதம் நடத்திட்டான். அதனால்தான் ஒவ்வொரு கதையினுடைய நகர்வுக்கும் ஏற்ப அந்தந்த இடம் முடிஞ்ச உடனே அவன் கேட்டுக்கிறான், எப்படி இருந்தது ஒருவேளை நினைத்து பாருங்க. இவனே அந்த அந்த கதைக்கு ஏற்ப உண்டான கதாபாத்திரம் நடித்து முடித்ததற்கு பிறகு இந்த வியாதி என்னிடத்திலே இருக்கிறது, நான் இந்த வியாதிக்கு சொந்தக்காரன் என்று தெரிந்து கொண்டு விட்டானேனால் அவனுக்கு உண்மையே சந்தோஷம் வருமா? நடிக்க வேண்டும் என்று தோணுமா? தான் வேறு அது வேறுங்கிற பார்க்க தோன்றுமா? தான் அந்த வியாதியஸ்தன் என்கின்ற அந்த எண்ணமானது வந்து விடுகிறது. தன்னிடத்திலே அந்த வியாதியை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினாலே அவனால் ஒரு நிமிடம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது, நடிக்கவும் முடியாது. எப்போது அவனால் சிறப்பாக ஒரு கதையினுடைய நகர்வுக்கு ஏற்ப கதாபாத்திரமாக நடிக்க முடிகிறது என்றால் அது வேறு, நான் வேறு. உண்மையிலே அது என்னிடம் எதுவுமே இல்லை, நான் அந்த கதாபாத்திரத்தை நடிக்க வந்திருக்கிறேன், அந்த கதைக்கு ஏற்ப நடிக்கின்றேன், அவ்வளவுதான். இந்த அறிவு அவனுக்கு இருக்கு. அந்த அறிவு நமக்கு இல்லாதனால என்ன பண்றோம்? கனவு உலகத்துல கனவுனுடைய தன்மையை நம்மிடத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு நான் தான் அது என்று அதனுடைய பாவத்தை எல்லாம் என்னிடத்திலே கொண்டு வந்து என்ன பண்ணுகின்றேன்? அது கொடுக்கக்கூடிய அந்த வலி, சந்தோஷங்கள், நிறைவற்ற தன்மை, நிறைவுடைய தன்மை, இது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அழிகிறோம், சிரிக்கிறோம், பிதற்றுகிறோம், ஓடுகிறோம், ஆடுகிறோம். எதுவரைக்கும்? அந்த கதாபாத்திரம் நான் தான் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிற வரை, அது வெறும் ஒப்பனைதான் என்கின்ற அறிவு இல்லாதவரை. அதே போலத்தான் கனவு என்பது எப்படி உண்மை அல்லவோ, அதே போல என்னிடத்திலே எனக்குள்ளே தோன்றிருக்கக்கூடிய கனவு எப்படி உண்மை அல்லவோ, அதே போல இந்த உலகம் விழிப்பு நிலையிலே இருக்கின்ற இந்த உலகமும் வெறும் தோற்றமே. தோற்றுவித்தவன் யாரு? சுவாத்மனி, ஈஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகமும், அவருக்குள்ளே இருக்கின்ற இந்த உலகமும் வெறும் கற்பனையே, வெறும் மாய். இல்லாத ஒன்று. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அது அடுத்த வரியில சொல்லுகிறார். பஷ்யன் ஆத்மனி மாயையா, மாயையினுடைய துணை கொண்டு. மாயையினுடைய துணை கொண்டு. மாயா என்பதற்கெல்லாம் ரொம்ப விரிவா விளக்கம் பார்ப்போம் போதிலே. மாயா என்பது ஈஸ்வரனுடைய சக்தி. திரிகுணாத்மிகா மாயா. 3 குணங்கள் தான் என்ன பண்ணுகிறது? உலகத்தை தோற்றுவித்ததோடு மட்டுமல்லாமல் வேறொரு தோஷத்தை உண்டு பண்ணிவிட்டது. என்ன தோஷம்? மாயையா பகிஹியோ, மாயையா பகிஹி உத்பூதம் யதா நித்யா. மாயையினுடைய அந்த சக்தி என்ன பண்ணுகிறது? நித்ரா சமயே, தூக்க நேரத்திலே தன்னிடத்திலே தனக்குள்ளே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை என்ன பண்ணுகிறது? தனக்கு வேறாக வெளியிலே பகிஹி உத்பூதம் யதா. எப்படி தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உலகமானது தனக்கு வேறாக வெளியிலே தோற்றுவித்து பார்க்கப்படுகிறதோ, அதே போல உண்மையிலேயே உலகம் என்பது இல்லை. அல்லது இப்படி சொல்ல வேண்டுமானால், ஆத்மாவிடத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை ஆத்மாவை விட்டு வெளியிலே இருப்பதாக நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம். சாயங்காலம் பார்க்கிறோம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.